ஹாய் கைஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சோறு தான் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ அண்ட் பசங்களுக்கு ரொம்ப தேவையான வீடியோவும் கூட. அண்ட் இந்த வீடியோவில் இந்த பையன் ஏன் சைன் பண்ணுறான் அப்படின்றதான நோக்கம் என்னன்றதை பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட பையனுடைய உண்டியல். நான் வருஷம் அவனுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து ஒரு சேவ் பண்ணுறது ஒரு வழக்கமாக எங்கள் ஃபேமிலியில் நான் ஃபாலோ பண்ணுறேன். அது போல் ஒரு வருஷத்துலையும் ஒரு திங்ஸ் அவனோட யூஸ்ஃபுல்லான திங்ஸ் அவன் அதில் வாங்கிப்பான். இதோட 2-3 தடவை நாங்கள் இந்த உண்டியில் இது போல் உடைச்சிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ஒரு ஸ்கேட்டிங் ஷூ வாங்கினோம். அண்ட் செகண்ட் டைம் அவனுடைய ட்ரெஸ்ஸஸ் அதில் பர்ச்சேஸ் பண்ணினேன். இப்போ தேர்ட் டைம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்த நேரத்தில் என் பையன் சொன்ன ஐடியா அதை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இதில். அண்ட் இதனோட உண்டியில் உடைக்கும் போது ஒரு சின்ன கஷ்டமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு சின்ன வயசு பையன், ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இவ்வளோ காசு சேவ் பண்ண முடியும்னா நம்ம எல்லா பசங்களாலும் இதை சேவ் பண்ண முடியும். டெய்லியும் ஒரு 10 ரூபா கொடுங்க, அந்த பசங்களுக்கு அது 10 லட்சம் மாதிரி ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். நான் எல்லா பசங்களுக்கும் இதை சொல்லிக்கிறது என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே சிறு சேமிப்பு நம்ம இப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சு விட்டால் தான் நம்ம லைஃப் லாங் வரைக்கும் அந்த பசங்க இதை சேர்த்து வைக்கணும் அதை சேர்த்து வைக்கணும் ஒரு மோட்டிவ் இருக்கும். அதுபோல் என் பையனுக்கு நான் இப்போத்துலேருந்தே கொஞ்சம் சேர்த்து வைக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் 90s கிட்ஸ்க்கு இது போல் ஒரு சின்ன மெமரிஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். எனக்கு இருந்திருக்கு. நான் படித்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கும். அந்த கடையில் 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு சீட்டு கட்டும். அது கடைசியாக நமக்கு ஒரு 50 ரூபா 30 ரூபா அப்படின்னு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் நம்ம பெருசாக ஒரு ஃபீல் பண்ணி லட்சக்கணக்கில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடாக நினைப்போம். அதை ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுபோல் என் பையனும் அந்த ஃபீலிங்ஸ் அனுபவிக்கணும்னு நான் நினச்சேன். அதுக்கான ஒரு ஸ்டெப் தான் இதை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அவனோட சேவிங்ஸ் பார்த்தா 3750 ரூபா சேர்த்து வச்சுருந்தான். அவனோட ஐடியா பிரகாரம் அவனுக்கு ஒரு பேங்க் புக் ஓப்பன் பண்ணி கொடுத்து மந்த்லி இதை சேவ் பண்ணி வைப்பான் அப்படின்ற நம்பிக்கையில் எனக்கு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சின்ன பசங்களுக்கு ஒரு சின்ன நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சோறுதால் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை விட வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா.